ஹாய் குட்டீஸ். ஆச்சு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு பெரிய ஜென் ஸ்கூல், ஜென் குருமார்கள் வச்சு நடத்துகிற ஸ்கூல், பெரிய ஸ்கூல். அந்த ஸ்கூல்லேருந்து நிறைய குருமார்கள், நிறைய துறவிகள் அங்கே ஸ்கூலில் படிச்சுட்டு போயிருக்காங்க, பெரிய பெரிய ஆளாக இருக்காங்க. அப்போ இப்போ நம்ம ஸ்கூலில் எல்லாம் பிரின்ஸிபால் இருப்பாங்கல்ல, அதே மாதிரி அந்த ஜென் ஸ்கூலில் தலைமை குரு இருக்கார், ஹெட் மாஸ்டர் மாதிரி பெரிய குரு. அவர் என்ன பண்ணுறாரு, இந்த ஸ்கூல் ஆரம்பித்து 25 வருஷம் ஆச்சு, அதனால ரொம்ப கிராண்டாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷன் வைக்கணும்னு நினைக்கிறார். அதே மாதிரி எல்லாருக்கும் இன்விடேஷன் போகுது. பெரிய பெரிய ஆளுங்க அந்த ஸ்கூல்லேருந்து படிச்சுட்டு போனவங்க எல்லாரும் வர்றாங்க. ஃபங்க்ஷன் ரொம்ப சூப்பராக நடக்குது. அந்த சீஃப் கெஸ்ட் மாதிரி வருவாங்கள்ல, அவங்களுக்கு அந்த ஸ்கூல் உண்டாகிறதுக்கு டொனேஷன் கொடுப்பாங்கல்ல, அன்பளிப்பு கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி டொனேஷன் கொடுத்தவங்களுக்கு இப்படிலாம் அந்த தலைமை குரு பெரிய பெரிய பதக்கம் கொடுத்துட்ருக்கிறாரு. அதே மாதிரி அங்கேருந்து படிச்சுட்டு போன துறவிகளுக்கு அவங்களெல்லாம் கூப்பிட்டு பதக்கங்கள் கொடுத்துட்ருக்கிறாரு. கொடுத்துட்ருக்கும் போதே ஃபைனலாக கடைசியில் என்ன பண்ணுறாரு, அந்த ஸ்கூலில் சமைச்சிட்ருக்காருல சமையல்காரர், அவரை வர சொல்கிறாரு, ஸ்டேஜுக்கு வர சொல்லி அவருக்கும் பதக்கம் கொடுக்குறாரு. அடுத்தது அந்த ஸ்கூலை கூட்டி நீட்டாக வச்சுருப்பாங்களே துப்புரவு பணியாளர்கள், அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கும் பதக்கம் கொடுக்குறாரு. உடனே சில துறவிகள் அவங்களுக்கு குச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறாரு இவர், எங்களுக்கும் இதே பதக்கம் அவங்களுக்கும் அதே பதக்கமா, 2 பேரும் என்ன ஈக்குவலா அப்படின்னு குச்சுன்னு பேசுகிறாங்க. உடனே ஒரு துறவி சொல்கிறாரு, நம்ம டைரெக்டாக தலைமை குருகிட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போகிறாங்க. போய் கேட்குறாங்க, என்ன குருவே, எங்களுக்கும் இதே பதக்கத்தை கொடுத்தீங்க, சமையல்காரரு கூட்டுறவங்க எல்லாருக்கும் ஒரே பதக்கம், அப்புறம் எங்களுக்கு அவங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கோபம் வேற வருது அவங்களுக்கு. உடனே அவர் சொல்கிறாரு, நீங்கள் அறிவுக்கு சாப்பாடு போட்டுட்ருந்தீங்க, மனசு சுத்தமாக இருக்கிறதுக்கும் சாப்பாடு போட்டிருக்கீங்க, அறிவுக்கும் சாப்பாடு கொடுத்துருக்கீங்க. அதெல்லாம் கேட்குறதுக்கு உடம்பு வேணும்ல, சாப்பிட்டா தானே உடம்பு நல்லா இருக்கும். அந்த வேலையை தான் சமையல்காரர் பண்ணார். அதே மாதிரி இந்த இடம் ஃபுல்லாக குப்பையாக இருந்துச்சு வைங்க, கூட்டவே இல்லை. இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்கல்ல, கூட்டாமல் மரத்துலேருந்து விழுந்த இலை தலை குப்பையாக கிடந்தா நீங்கள் எங்கே போய் உட்காருவீங்க? ஸ்கூலுக்கு போக முடியுமா? முதல்ல அதுக்கு யார் ஹெல்ப் பண்ணா? அந்த துப்புரவு பணியாளர்கள் கூட்டுறவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. அதனால தான் அவங்களுக்கும் நான் கொடுத்தேன். இது 2 இருந்தால் தான் நீங்கள் கொடுக்குற அறிவு உணவு குழந்தைகளுக்கு உள்ளே போகும் அப்படின்னு சொல்கிறார். உடனே துறவிகள்லாம், மன்னிச்சுக்கங்க குருவே, இப்போ தான் எங்களுக்கு அக தூய்மையே வந்திருக்கு அப்படின்றாங்க. மனசெல்லாம் இப்போ தான் எங்களுக்கு சுத்தமாக இருக்குது. அவங்களுக்குள்ள எப்படி ஒரு எண்ணம் இருந்திருக்குன்னு பாருங்கள். ஏன்னா நம்ம என்ன ஈக்குவலா அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு. அதை தெளிவுபடுத்திட்டாரு தலைமை குரு. உடனே அவங்களும் குருட்ட மன்னிப்பு கேட்டு போயிட்டாங்க. நம்மளே ஸ்கூலுக்கு போகிறோம்ல, எத்தனை பேர் வாட்ச்மேன் வெளியே உட்காந்துருக்க செக்யூரிட்டி, வாட்ச்மேன் தாத்தா ஐயா, அவங்கள்ட்ட எத்தனை பேர் பார்த்து குட் மார்னிங் சொல்லியிருப்பீங்க. நீங்கள் வாட்டுக்கு ஸ்கூலுக்கு போவீங்கல்ல, அவங்கள பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு ஒரு குட் மார்னிங் சொல்லிவிட்டு ஒரு விஷ் பண்ணிவிட்டு போங்களேன், அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அதே மாதிரி பஸ்ஸில் போகிறீங்க, பஸ்ஸு டிரைவர் இருக்கார்ல, அவருக்கு எத்தனை பேர் விஷ் பண்ணியிருக்கீங்க? அது மாதிரி பஸ்ஸில் ஏற்றி விடுவாங்களா, ஆயாமாலாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் பஸ்ஸில் உங்களுக்கு பேகை பிடிச்சி ஏற்றி விட்றாங்க, அவங்களுக்கு எத்தனை பேருக்கு நீங்கள் தேங்க்ஸ் சொல்லியிருக்கீங்க? அதெல்லாம் சொன்னதே இல்லை தானே. அவங்களுக்கெல்லாம் சொல்லணும். டெய்லி நீங்கள் போகும்போது பஸ்ஸில் போனீங்கன்னா அந்த டிரைவர் அங்கிளுக்கு பண்ணணும், உங்களுக்கு ஆயாம்மா பஸ்ஸில் ஏற்றி விட்றாங்களா அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஸ்கூலுக்குள்ளே போகும்போது உங்களுக்கு செக்யூரிட்டி தாத்தா, ஒரு வாட்ச்மேன் ஐயா, இது மாதிரிலாம் இருப்பாங்க, அவங்களுக்கு குட் மார்னிங் சொல்லி விஷ் பண்ணுங்கள், சிரிங்க, அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். சரியா? ஓகே, ஆச்சு. நாளைக்கு உங்களுக்கு இன்னொரு குட்டி கதையோடு வரேன்.